வெல்கம் டு ஷிக்ஷா ஆஃப் இந்தி எக்ஸாம்ஸ். இந்த பார்ட் 2 ஆஃப் மாம் போயம் பார்க்கலாம், இல்லை பாவாத் பார்ட் பார்க்கலாம். ஓகே, மாம் ஃபட்டி கமிஞ்ச் பர் டேஷ் பவிஷ்யக்கா புல். ஆக்சுவலி ஃபுல் லைனில் தந்திருப்பாங்க. ஓகே, பட் இதில் சிங்கிள் லைனில் தருவாங்க. பட் எக்ஸாமில் இது ஃபுல் லைன்ஸில் தந்திருப்பாங்க. ஓகே, இப்போ கவி பரீட்சை அண்ட் பாவை பார்க்கலாம். அவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம், இந்த போயம் லைன்ஸை எப்படி தருவாங்கன்னு பார்க்கலாம். माँ फटी कमिंज पर पैम्द लगती है और पैम्द पर काटती है भविष्य का पुल. இந்த 3 லைனை தந்திருப்பாங்க. இந்த சிங்கிள் லைனில் தந்திருக்காங்க. ஆனால் உண்மை சொன்னால் ஃபுல் லைனில் எக்ஸாம் क्वेश्चन पेपर தந்திருப்பாங்க. कवि परीक्षा एक पद्यांश माम नामक कविता से दिया गया है. इसके कवि श्री एकांत श्रीवास्तव हैं. इनको ने ग्रामीण जीवन पर आधारित अनेक कविताएं लिखी हैं. इस कविता में कवि ने माम के निस्वार्थ प्रेम का वर्णन किया है. भाव कवि कहते हैं कि माम अपनी संतानों के भविष्य का निर्माण खूब करती हैं. माम अपने बच्चों की कमिंज की छेद पर पैम्द लगाते हुए उनके भविष्य के पुल काटती है. इसका एक्सप्लेनेशन பார்க்கலாம். கவி பரீட்சா பொயட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, பொயட்டுடைய இன்ட்ரோடக்ஷன் பற்றி, பரீட்சையான இன்ட்ரோடக்ஷன், அவங்கள பற்றி அறிமுகப்படுத்துது. யகு பத்யான்ஷ். அந்த பத்யான்ஷில் பார்த்திங்க அப்படின்னா மாம் நாம கவிதாசே தியக மாம்ன்ற டைட்டிலோடு இருக்கக்கூடிய போயமை நமக்கு தந்திருக்காங்க. இஸ்கே கவி, இந்த போயட் நேம் இதை எழுதினவர் யார் அப்படின்னா, அந்த போயட்டோட நேம் என்னென்னா ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ். ஓகே, இன்கோனே கிராमीण जीवन வில்லேஜ் லைஃப் பற்றி வில்லேஜ் லைஃபை பேஸ்டாக வச்சு நிறைய போயம்ஸே எழுதியிருக்கார். ஸோ அநேக் கவிதாயன் லிக்கினா எழுதுது, அநேக்னா அதிகம். ஆதாரித் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி, அதை சம்மந்தப்பட்டு, எது கிராமின்னா கிராமம், வில்லேஜஸுடைய லைஃப் பற்றி, ஜீவனா லைஃப், அதை பற்றி அதிகமான போயம்ஸே எழுதியிருக்கார். இஸ் கவிதா மே கவி நே மாம் கே நிஸ்வார்த் பிரேம். இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா போயட் என்ன சொல்லியிருக்கார், கவினே மாம் கே நிஸ்வார்த்னா செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாத அன்பை பற்றி, நிஸ்வார்த் பிரேம்கா வர்ணன் கியா ஹை, அதை பற்றி டிஸ்கப் பண்ணியிருக்கார். வர்ணன் அப்படின்னா வர்ணிக்கிறது, அதை பற்றி சொல்லியிருக்கார். பாவ் कवि कहते हैं कि माम अपनी संतानों के भविष्य का निर्माण खूब करती है. கவி போயட் சொல்கிறாரு, அம்மா இருக்காங்களா, மாம் அப்படி சந்தானோன் அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க, அப்படி சந்தானம் அவங்களோட குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக, பவிஷ்ய அப்படின்னா ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்காக, நிர்மாணம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறாங்க, அவங்களோட ஃப்யூச்சரை உருவாக்குறதுக்காக நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. குப்பு கர்த்திகை நிறைய செய்கிறாங்க, அவங்க ஃப்யூச்சரை உருவாக்குறதுக்காக இவங்க நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம் अपने बच्चों की कमिंज की छेद पर, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பசங்க, பச்சோன்னா குழந்தைங்க, ஓகே, அவங்க குழந்தைங்களுடைய கமிஞ்சுனா ட்ரெஸ்ஸு, ஓகே, ஷர்ட், ஓகே, கமிஞ்சுக்கு சேது பர், சேதுனா ஹோல், ஓகே, கிழிஞ்சி போய் ஹோல் ஆகிருக்கு, தொண்டி ஆகிருக்கு, கிழிஞ்சிச்சு ஷர்ட்டு. சேது பர் பெயிம்து லகாத்தே, பெயிம்து அப்படின்னா அதை தைச்சிட்ருக்கப்போ, அந்த பேச்சஸ் உருவாக்காங்களா ஜிக்லாக்கா, ஸோ தைச்சிட்ருக்கப்போ தைப்பாங்களாம், ஐ மீன் லகாத்தே ஊவே தைக்கிறப்போ, உன்கே பவிஷ்யக்கே அவங்களோட ஃப்யூச்சர், ஓகே, பவிஷ்யனா ஃப்யூச்சர், உனக்கு பவிஷ்யக்கே பூல் காட்டி, ஸோ கீஞ்சி போன ட்ரெஸ்ஸை அவங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், கீஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்லி அதில் பூ போல் டிசைன் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உன்கே பவிஷ்யக்கே பூல் கார்த்தி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பூல்னா ஃப்ளவர், கார்த்தினா அதில் தைக்கிறது, ஓகே, ட்ரா பண்ணுவாங்க, கார்த்தி அப்படின்னா வரைகிறது. ஓகே, துணி தைக்கிறப்ப டிசைனாக பண்ணுவாங்களோ, ஸோ அது போல் ஒரு ஃப்ளவரை வரைகிறாங்க. பவிஷ்ய அப்படின்னா ஃப்யூச்சர் எதிர்காலம். உனக்கே பவிஷ்யக்கே ஃபுல் கார்த்தி ஹை. சேது அப்படின்னா அந்த கிழிஞ்சு போன அந்த ஒரு டான் ஷர்ட், கமிஞ்சிக்கு சேது அப்படின்னா கிழிஞ்சு போன அந்த ஒரு ஹோல் இருக்கும்ல, ஒரு தொண்டி போல், ஸோ அதுதான் சேது. பெயிம்து அப்படின்னா தைக்கிறது. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.